யூஜிசி அந்த விதிகள் மற்றபடி இந்த பல்கலைக்கழக துணைவேந்தரை தேடுற விஷயத்தில் கூட மாநில அரசிற்கு எந்த அதிகாரமும் இல்லை என்கிற ஒரு நிலையை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதாவது ஒரு பல்கலைக்கழகம் மாநில அரசினுடைய 80% நிதியில் செயல்படுகிறது, 20% தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது. அப்படி இருக்கிற போது மாநில அரசினுடைய ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாமல் எப்படி நீங்கள் ஒரு துணைவேந்தரை நியமிக்க முடியும்? அப்போ அடிப்படையில் என்ன பிரச்சனைனா, இது போன்ற விஷயங்களை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சில மசோதாக்களை நிறைவேற்றுகிறது. எங்கேயாவது ஒரு முரண்பாடு வருதுன்னு வச்சுக்கோ, அரசு எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் அவருக்கு ஒரு முரண்பாடு இருக்கு, இல்லை ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆளுநர் தன்னுடைய அதிருப்தியவோ இல்லை தன்னுடைய முரண்பாடையோ அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அரசுகிட்ட வெளிப்படுத்தணும். அவர் ஒரு பில்லை திருப்பி அனுப்புறாரு, அதையும் அரசுகிட்ட தான் வெளிப்படுத்தணும். இல்லை சட்டம் அதுதானே. இப்போ 200வது பிரிவு என்ன சொல்லுது? முதல் பேராவில் பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 200வது பிரிவில் ஒரு ஆப்ஷன் அரசனுடைய ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கணும், 2வது ஆப்ஷன் ஏற்றுக்கலாம், 2வது ஆப்ஷன் அவர் அதை ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் பண்ணுறப்போ அவருக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும், என்ன காரணத்திற்காக நாங்கள் திருப்புறோன்ட்டு. அதுக்கு பதில் அளிக்கலாம் அளிக்காமலும், அதாவது அதுக்கு எந்த கிளாரிஃபிகேஷனும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்குது. அந்த பிரிவை எடுத்து படித்து பாருங்கள். எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணாமல் திரும்ப அந்த பில்லை பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ண முடியும். அப்படி தாக்கல் பண்ணுற பட்சத்தில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் பிரச்சனை வரக்கூடிய அல்லது அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் அதை அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் என்று இருக்கிறது. இதில் அப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை.